ரிவ்யூஸ் பா, என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல படம் எடுத்தா ஓடும், ஒரு நல்ல படம் எடுத்தா நான் மார்க் போடுவேன்யா, நீ தப்பான படத்தை எடுத்துட்டு அதிக மார்க்குக்கு ஏன் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் உங்க மேல ஒரு மரியாதை வந்திருக்கு. சத்தியமா சொல்றேன். இத்தனை நாள் உங்க மேல நட்பு இருக்குது, அது வேற. ஆனா மரியாதைன்றது இன்னைக்குதான் எனக்கு வந்திருக்குது. எங்க அண்ணனுடைய, சரி அழமாட்டேன், எங்க அண்ணனுடைய சந்தோஷம் இத்தனை வருஷம் என்னவா இருந்துச்சுன்னா, தம்பி ஜெயிச்சு சந்தோஷப்படுறார். அவருக்குன்னு சந்தோஷமே இல்லை தனியா. தம்பி ஜெயிச்சா சந்தோஷம். தம்பிக்கு சக்சஸ். எனக்கு 12 வயசுல அரங்கேற்றம் நடந்துச்சு. அதை பார்த்து ஒரு வாரமா அதை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. டேய், எல்லாரும் இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய சந்தோஷம்ன்றது என் சந்தோஷம் தான். அவர் சந்தோஷமா இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை வருஷம். இப்பவும் அப்படிதான் இருக்கிறாரு. நான் அதை சொல்ல வரல. ஆனா இன்னைக்குதான் உண்மையா மனசார நான் என் அண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறேன். முதல் நாள் தனி ஒருவன் ரிலீஸ் ஆன அன்னைக்குதான் ரொம்ப எல்லாருக்கும் அவரை ரீமேக் ராஜாவை தான் தெரியும். ரீமேக் பண்ணுவார். அதெல்லாம் நான் அப்பெல்லாம் சிரிச்சுப்பேன் மனசுக்குள்ளேயே. ஒரு நாள் வருவாரு, அவர் பண்ணுவாரு. அப்ப நாங்க சிரிக்கிறோம் அவங்கள பார்த்து. அந்த நாள் வரும்னு அது வந்துருச்சு. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எல்லாம் கிடையவே கிடையாது. புல்ஷிட் அதெல்லாம் இல்லவே இல்லை. என்னன்னா, உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சு சொல்லி பெருமைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எங்க ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் ராஜா இன்னைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் உலகத்துக்கே தெரிய போறாருன்னு நான் சொன்னேன் ரிலீஸ்க்கு முன்னாடி. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது சொன்னன்ற பெரிய பெருமை எனக்கு இருக்கு. அண்ட் இந்த படத்தை இவ்வளவு பெருசா எடுக்க முடியும், எடுங்க அப்படின்னு சொன்ன உண்மையாவே எங்க ஃபேமிலி தான் அவரு. நான் சந்தோஷ் சுப்ரமணியம் ரிலீஸ் ஆனப்போ அதான் சொன்னேன். ஏஜிஎஸ் அகோரம் அவர்கள், அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி மாதிரி அவங்க. அண்ணனுக்கு நாங்க சொல்றோமோ இல்லையோ, ஸ்ட்ரைட் ஃபிலிம் தான் சார் அடுத்தது நீங்க பண்ணீங்கன்னு சொன்னவங்க. அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்க. ஆதி ஹிப்ஹாப் தமிழா எங்களுடைய ஃபேமிலியில ஒரு அங்கம். அவர் நான் உண்மையா சொல்லணும்னா சத்தியமா இந்த படம் அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே ஓரியன்ட் ஃபிலிம். இது கதை சொல்லி வச்சு புரியாது. ஏதோ நான் அந்த ஃபேமிலியில பிறந்தேங்கிறதுனால தான் எனக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சுது. இல்லைன்னா சத்தியமா யாருக்கும் புரிய வாய்ப்பே கிடையாது. அது கேரக்டரே கிடையாது. அது வேற விஷயம். அது ஒரு ஸ்கிரீன் பிளே, அது மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கேம், அதெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. நான் அவரோட தம்பின்றதுனால தான் இந்த கேரக்டர் எனக்கு புரிஞ்சுது. அது நான் தம்பி எனக்கு புரியுது. எப்படி மியூசிக் டைரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, எப்படி இது வாங்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஒரு தீமை தான் வெல்லும் சாங் ஒன்று போட்டுட்டு உன் மேல அப்படி ஒரு மரியாதை. மியூசிக்கு இல்ல, லிரிக்ஸுக்கு. என்ன லிரிக்ஸ் அது! ஐயோ, ஒரு 20 வயசுல 20s இருக்கிற ஒருத்தனால எழுதக்கூடிய ஒரு வரியே கிடையாது. அது உன் மேல பெரிய மரியாதை வந்தது. உண்மையாவே சத்தியமா சல்யூட் டு ஆல் த டயலாக்ஸ் இன் த ஆல் த லிரிக்ஸ் இன் த மூவி. சல்யூட். சுபா அவர்கள் இருக்காங்க. அவர் சத்தியமா சார் எப்படி அண்ணா ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிப்பாரு சார். அண்ணா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாரு. ஆனா என்னன்னா, அவர் நான் கன்ஃபியூஸ் ஆனவர்னு நினைச்சிட்டு இருப்பேன் நான் எப்பவுமே. ஆனா அது அப்படி கிடையாது. எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கு. அதை தைரியமா வெளிக்காட்டிக்கக்கூடிய ஒருத்தர்னு நான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி கன்ஃபியூஷனை வெளிக்காட்டிக்கிறவங்க, மற்றவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணுவான். ஆனா கிளாரிட்டி அப்படி இருக்கும் கடைசியில வரும்போது. சரி, அண்ணன் தான் கரெக்டுன்னு தோணும். அந்த மாதிரி அண்ணனை கண்ணில் வேற எதையும் காட்ட விடாம ஸ்கிரீன் பிளேயை மட்டும் காட்டி ஒரு குதிரைக்கு இது போட்ட மாதிரி காமிச்சு அண்ணனை கூட்டு போயிருக்கீங்க சார். பாலா சார், சுரேஷ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு இந்த தம்பி ராமையா சார், தைரியமா சொல்லுவேன், இந்த படத்துல எனக்கு முதல்ல பிடிச்ச ஆக்டர் தம்பி ராமையா சார் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். சார் ஐயோ, அதான் அண்ணா சொன்ன மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் இல்லை இந்த உலகத்துல. நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க சார். அது 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 இருக்கிற கேரக்டர் தான் பண்ண முடியும். இல்லாத ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். சார், இந்த படத்துக்கு உங்களுக்கு எல்லா அவார்ட்ஸும் வரணும்னு மனசார வேண்டிக்கிறேன் சார். நான் நிக்கில் முருகன் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஒரு பிரதர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் அழகா செஞ்சு கொடுத்தீங்க சார். ரொம்ப ஸ்பெஷலா மென்ஷன் எங்க மேனேஜர்ஸ் வெங்கட் சார், மாலி சார் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. லோகு சார் எல்லாம் இருக்கீங்க இங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரையா விட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து. எங்க எடிட்டர் கோபி அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராம்ஜி சார், அதாவது ஒரு சகாப்தம் முடியுது, ஃபிலிம் இஸ் நோ மோர். தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் நோ மோர். கடைசி படம் தனி ஒருவன் தான் ஃபிலிம்ல ஷூட் பண்ண படம். a tribute to film. This film is a tribute to film. எனக்கு நிறைய பத்திரிக்கைக்காரங்க சில பேர் ஒரே கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் சைடுன்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபேமிலியில பிறந்திருக்கேன் நான், உங்களுக்கு தெரியும். எனக்கும் ஒரு சீரியஸ் சைடு. எந்த ஹீரோயின் உங்களுக்கு பிடிக்கும், எந்த ஹீரோயின் கூட நீங்க கிள்ளி விளையாடுவீங்க, அடிச்சு விளையாடுவீங்க, அப்படிலாம் கேட்பாங்க. அப்படியே கடுப்பா இருக்கும். சரி கேளுங்க, கேட்டுட்டு அடுத்து ஒரு சீரியஸ் கேள்வியா கேளுங்களேன். எனக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு தனி ஒருவன் இருக்கிறான் எனக்குள்ளேயும். அது இன்னைக்கு தைரியமா என்னால பேச முடியுது. சமுதாய பொறுப்பு இருக்கிற படங்கள் பண்ண முடியுது. ஸோ எனக்கு அந்த ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கொடுத்த எங்க அண்ணனுக்கு நன்றி சொல்லும். நன்றி அதையும் தாண்டி ஹேட்ஸ் ஆஃப்ண்ணா, சல்யூட்ண்ணா. கடைசியா ஒன்று தான் சொல்லுவேன். எல்லாரை பத்தியும் பேசிட்டு நினைக்கிறேன். அண்ட் நண்பர்கள் இங்க வந்திருக்காங்க. நண்பர்கள் அவங்கெல்லாம் நடிகர்கள் கிடையாது. நான் வேற வழி இல்லாம எங்க அண்ணன் 2 வருஷம் படம் எடுத்தாலும் நான் ஒரு தம்பி நடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா இவங்க அப்படி கிடையாது. சார் கால் ஷீட் இல்லை சார், போங்க சார், அப்புறம் சார் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உண்மையாவே அவங்க ஏன் எங்களை ஃபேமிலின்னு சொல்றாங்கன்னா, எங்களுக்காக கணேஷ் வெங்கட்ராமும் ஸ்ரீசரணும் ராகுலும் நம்ம ஹரிஷும் எங்களுக்காக எப்போ கூப்பிட்டாலும் எந்த கண்டினியூட்டியும் மாறாம அப்படியே நிற்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இந்த படத்து மூலமா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். அண்ட் நிறைய விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இப்ப கூட கேள்வியில கேட்டாங்க, ஜெயம் ரவின்னு உங்க பேர் இருக்குது, நீங்க அதை தனி ஒருவன் ரவியா மாத்திப்பீங்களா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஜெயம் என் விசிட்டிங் கார்டு, அதை மாற்ற முடியாது, அது எல்லாருக்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆனா தனி ஒருவன் என் நெஞ்சில குத்துன பச்சை, அது என் உடம்போட ஒட்டினது, அது யாராலும் எடுக்க முடியாது. உயிர் உள்ளவரை உடல் உள்ளவரை தனி ஒருவன் இங்கதான் இருக்கும். இப்படி ஒரு வெற்றியை அனுபவிக்க எந்த ஒரு இயக்குனரும் வரம் வாங்கி வந்திருக்கணும். என்னமோ ஒரு வரம் வாங்கி வந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. ரசிகர்கள் கொடுத்த வரம் அது. ஒரு திருசங்க சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு 12 வருஷம். நான் எங்கே நடுவில் இருக்கேனா, பூமியில் இருக்கேனா, ஆகாயத்தில் இருக்கேனா, நல்ல டேரக்டர்னு சொல்கிறானுங்க, 10 பேர் இல்லைங்கிறானுங்க. என்ன நடக்குது என் வாழ்க்கை? இதை ரசிக்கிறதா வேண்டாமா? நான் இயக்குனராக இல்லையா? பல டைப்பாக கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காத, வேலையை மட்டும் பாரு, அவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது. செய்கிறத ஒழுங்கா செய், வர வேண்டியது தானாக வரும், அப்பா சொல்லி கொடுத்தது. இது முதல் நன்றி எங்கள் அப்பாவுக்கு. கொஞ்சம் நல்ல சினிமாவுக்கான ரசனையை எனக்குள்ள திணிச்சாங்க. மடியில் உட்கார வச்சுக்கிட்டு முதல் படம் கிரேட் எஸ்கேப்னு படம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இதான்ப்பா அந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோடைய கதையமைப்பெல்லாம் சொல்லி கொடுத்த மடியில் உட்கார வச்சுன்னா ஒரு 10 வயசில். அப்போ இருந்து அவர் எடிட்டிங் ரூமில் தான் விளையாண்டு பழக்கப்பட்டவன் நான். அப்படி ஒரு ரசனை, நல்ல சினிமா பண்ணு, அவ்வளோதான். அது என்னங்க சொல்லி கொடுத்த அப்பாவுக்கு நன்றி கடனாக தான் மோகன் ராஜன் இந்த படத்துக்கு வரணும்னு நினச்சேன் நான். எல்லாரும் திட்டினாங்க, இன்னும் அறிவில்லையா உனக்கு, ஜெயம்ங்கிறது எப்படி பிராண்டு, அதை போய் மாத்துற, எனக்கு தோணுது செய்வேன், அவ்வளோதான். எனக்கு ஜெயம் கொடுத்தவரே மோகன் தான், அப்புறம் என்ன அப்படின்னு தான் நான் வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு லாஸ்ட் கார்டுக்கெல்லாம் கை தட்டுறாங்க, சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவுக்கு
அப்பாவுக்கு அடுத்து ஏஜிஎஸ் நிறுவனம் என்னுடைய நிறுவனம் மாதிரி, அவன் செல்லப்புள்ள மாதிரி. நான் உள்ளே போன உடனே இந்த 2008 புக் பண்ண படம் இது. அப்போது அப்போ கொடுத்த அட்வான்ஸ் இப்போ போய் படம் பண்ணும்போது முதல் வார்த்தை, சார் நீங்கள் ஸ்ட்ரைட் படம் தான் சார் பண்ணணும் அப்படின்னாரு. அகரம் சார் என்ன டைமில் சொன்னார் தெரியல. அகரம் சார் அவருக்கு ஏதோ தோணி இருக்கு, ஏதோ பிடிச்சிருக்கு என்கிட்ட. ஏன்னா இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருமே ரீமேக் தான் பண்ணணும்னு கேட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துலேயும் சில ஹீரோஸ் கூப்பிட்டாங்க. அந்த 4 வருஷத்தில் ரீமேக் தான் பண்ண, நான் ஸ்ட்ரைட் படம் சொன்னேன். அவங்களுக்கு வந்து அது கேட்கவே முதல்ல நேரம் இல்லை. ரீமேக்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதெல்லாம் இப்போ நல்லதுன்னு தோணுது. அந்த சின்ன சின்ன ஹீரோஸ்லாம் ஒத்துட்டு வந்திருந்தாங்கனாக்கா நான் வேறு ஏதாவது படம் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இதை பண்ணியிருக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தெம். நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த படத்தை. ஏன்னா மியூசிக்கல் ஸ்கோப் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் இன்றைக்கி எல்லோரும் என்ன வாழ்த்துறாங்க. ஸோ அகோரம் சார் ஸ்ட்ரைட் படம் பண்ணணும் சார், என்ன வேணால் பண்ணுங்க சார், எனக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பண்ண மாதிரி ஒரு பெருமை வேணும் சார். அன்றைக்கி சொன்னீங்க நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் கல்பாத்தி அகரம் பெருமையுடன் வழங்கும்னு சொன்னீங்க. போட்டேன், பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு நான் பெருமைப்படணும் சார்னு சொன்னாங்க. இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம், அவங்க டாட்டர் வந்து விசா வாங்கினதுக்காக போன இடத்துல மொத்த அஃபிஷியல்ஸும் கிட்ட வந்து என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கெல்லாம் கேபின் விட்டு வெளியே வராதவங்க எல்லாருமே கேபின் விட்டு வெளியே வந்து கை கொடுத்து, அவங்க அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுக்கு கை கொடுத்தப்போ அவ்வளோ பூரிச்சு போய் ஃபோன் பண்ணாங்க. எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்லி நான் சாதிச்சேன்னு தோணுச்சு. அப்போது சந்தோஷமாக தோணுச்சு எனக்கு. ஒன்றும் இல்லை, என்றைக்குமே அதாவது 12 வருஷம் வாழ்ந்து பார்த்தா தெரியும் அந்த திருசங்கு வாழ்க்கை. அதெல்லாம் மனசில் எடுத்துக்கல. நேற்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்த ஒரு இயக்குனர் நம்புறதை விட நான் சினிமாலே பிறந்து வந்த நம்பலேன்னு சொல்லி வருத்தம் இருக்கும். ஆனால் அது வந்து செயலில் தான் காட்டணும், வேறு என்ன, நம்ம செயலை காட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால் அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன்னாக்கா இன்றைக்கி அதை பண்ணிருக்க முடியாது. இயக்குனராகி 12 வருஷம் ஆகியும் 12 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தீயை அணையாமல் இன்றைக்கி ஒரு நான் அப்டேட்டட் ஃபிலிம் ஃபியூச்சருக்கான படத்தை நான் கொடுத்துருக்கேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இது முழுக்க முழுக்க இளைஞர்களை, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபார்ம்டு யூத்தை நம்பி எடுத்த படம் இது. முழுக்க முழுக்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இன்னைக்கு ஜென்ரேஷனே வேற மாதிரி இருக்கு. இதே சோஷியல் மீடியா தான் எனக்கு காமிச்சது இன்னைக்கு எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு எனக்கு காமிச்சது. இவ்வளவு இன்ஃபார்ம்டா இருக்காங்க, ஏன் படம் அவ்வளோ இன்ஃபார்ம்டா இருக்க மாட்டேங்குது தான் நான் எனக்கு கிட்ட கேட்டுட்டு கேள்வி. எல்லாமே இப்படி தெளிவா இருக்காங்க. சினிமானா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இதுதான் பார்ப்பாங்க, இதுதான் ரசிப்பாங்க, இதுக்கு தான் கை தட்டுவாங்கன்னு நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே. வேற காமிச்சா பார்ப்பாங்களே. நிறைய பேர் என்ன வந்து தயக்கம் காட்டினாங்க, இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லை, எனக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன், என் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் நான் பார்த்து நினைச்சதை விட இந்த 2-3 வருடங்களும் வெறும் ரசிகர்களை மட்டுமே தான் மனசு வச்சுக்கிட்டேன். இதை தியேட்டரில் எப்படி பார்ப்பாங்க, நம்ம எப்படி பார்ப்போம், அவங்க என்ன ரசிப்பாங்க, எதுக்கு வேணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நினச்சி பண்ணேன். அவங்க கூட தான் வாழ்ந்தேன். முதல் ஷோ ஏஜிஎஸ்ல பார்க்கும்போது நினைச்ச எல்லா இடத்தையும் கைத்தட்டினாங்க. சந்தோஷமா இருக்கு. இது வந்து இந்த கதையை வந்து யார்ட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது கதை கிடையாது, இது திரைக்கதை. இது உதிக்கும் போதே எனக்கு திரைக்கதை தான் உதிச்சுது. இப்படி கதை ஆரம்பிக்கணும், இப்படி முடியணும், இதுதான் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி தான் கதை. இந்த திரைக்கதையில், எனது திரைக்கதையில் என்னை ஒரு சின்ன அணுவோட தவறு செய்யாம பார்த்துக்கிட்ட சுபா அவர்கள், அதாவது அவங்க கிட்ட சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த குவாலிட்டி கிடைச்சது. அது சந்தேகமே கிடையாது. எனக்கு நல்லவர்களை கூட வச்சுக்கிட்டு செய்யணும், நல்ல விஷயம் வரும்னு நினைச்சேன். என்னுடைய நல்லதை இன்னும் மேலே தூக்கி வைக்கணும்னு நினைச்சேன். அதனால செய்ய முடிஞ்சது. வசனம் அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல மெயினான வசனங்கள் எல்லாமே நான் உணர்வுபூர்வமா, நான் ரொம்ப எல்லாம் அந்த கதை ஸ்டார்ட் டு ஃபினிஷ், அந்த கதாநாயகனுடைய விஷயமாகட்டும் இவனாகட்டும், என்னோட எமோஷன்ல வந்த வசனங்கள் எல்லாமே அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷமா இருக்கு. அரவிந்த் சாமி சார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போய் சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம என்னோட ஜெனுவினிட்டி நம்பினாரு. எல்லாம் தாண்டி இது என்னுடைய வெற்றி கிடையாது, என்னோடுக்கும் என் தம்பியோடையும் சேர்ந்த வெற்றி இது. நானும் ஜெயம் ரவியும் சேர்ந்து அளித்த வெற்றி இது. நாங்கள் 2 பேரும் நினைச்சுக்கலாம் இப்படி படம் வந்திருக்காது. ஒரு ஹீரோ இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கலன்னா இப்படி படமே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு சாதாரண படமாக அமைஞ்சிருக்கும். இது நேற்று சொல்லியிருந்தேன்னாக்கா தம்பியை பற்றி சொல்கிறான்ப்பான்னு நினைப்பாங்க. இன்னைக்கு படத்தை காமிச்சதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாரும்
மூக்கு மேல என்ன சொல்றது வேற மாதிரி பாக்குறாங்க, எப்படி இப்படி படத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அது காரணம் ரவி எனக்கு கொடுத்த சுதந்திரம், எனக்கு நம்பினது. தேங்க்யூ ரவி. நானே பெட்டர். கமர்ஷியல் ஃபார்முலாவை உடைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸை கொடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் தியேட்டருக்கு வருவாங்களா, இத்தனை முறை ரிப்பீட் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்கி இருக்கு. இன்னும் எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபோன் பேசணும்னா 40 மிஸ்டு கால் இருக்கு. அதுல எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. எனக்கு எல்லாரும் மனப்பூர்வமா பாராட்டாங்க. இது என்னை மேலும் நல்ல சினிமாவை கொடுக்கறதுக்கும் இன்னும் சினிமாவை லவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகுமே தவிர இந்த ஜென்மத்தில் எல்லாம் தலைக்கு ஏற வாய்ப்பே கிடையாது. அது காரணம் எங்க அப்பா அப்பா அப்பா. நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா சந்தோஷங்களையும் ரொம்ப எளிதா அனுபவிச்சவன். எனக்கெல்லாம் பார்ன் தி சில்வர் ஸ்பூன், எனக்கு கிடைக்காத ஒரு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சந்தோஷபுரமணியம் அப்பா வந்து அது வேற மாதிரி. எங்க அப்பா கேட்கறத விட 10 படம் வாங்கி தருவாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. எனக்கிட்ட ஒரு கேள்விதான், நான் நல்லா கிடைச்சிச்ச வாழ்க்கை, இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? படம் சும்மா காசுக்காக பண்ணணுமா? இல்ல, அது நல்ல விஷயத்துக்காக பண்ணு. எவனுக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு சும்மா 4 குத்துப்பாட்டு தப்பா சொல்ல வரல, அது மட்டுமே போறாது. அதுக்காக வரல. இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பேர் பாராட்டினாலும் ஒரு சின்ன கமெண்ட் வந்து வரும்போது எனக்கு இதுலயும், அதாவது உலகம் முழுக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸே வராத ஒரு படம், அதுல ஒரு சின்ன நெகட்டிவ் எனக்கு தோணுதுன்னா ஒர்த் ஃபார் த டிக்கெட், ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பணத்துக்காக ஏற்பட்ட டிக்கெட்டை திருப்திப்படுத்துறதுக்கோ 2.5 மணி நேரத்தை திருப்திப்படுத்துறதுக்கோ ஏற்பட்ட படம் கிடையாது. அதுதான் இன்னைக்கு வந்து அப்படி பார்க்கல மக்கள். அதுதான் பெரிய விஷயம். அந்த ஒரு சின்ன கமெண்ட் கூட எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு இங்க நெஞ்சில இருந்து இதயத்துல இருந்து வந்த படம் இது. எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல சினிமா கொடுத்தா, அதாவது பெண்கள் பார்ப்பாங்களா, உங்ககிட்ட இருந்து குடும்ப பாங்கான படங்கள் எதிர்பார்ப்பாங்க, ஃபேமிலிக்கான ஆடியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்கனாக்கா, நான் கேட்டேன், என்ன வேற கிரகத்தில் பிறந்தாங்களா பெண்கள்? அவங்களும் இந்தியாவில் பிறந்தவங்க தானே. அவங்களுக்கு ஆணை விட அதிகமான வந்து தேசப்பற்று பெண்களுக்கு தான் அதிகம். இதனடா அது பெண்களுக்கான படம் நீயா நினைச்சா எப்படிறா, என்கிட்ட இதான் எதிர்பார்க்க நீயா நினைச்சா எப்படிறா? அப்படின்னு சொல்லி இதுல பெரிய சேலஞ்சா, அந்த ஸ்கிரிப்ட்லயே பெரிய சேலஞ்சா இருந்த விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாம வந்த முதல் படம் இது. அப்போ ஒரு கிராமரை பிரேக் பண்றாங்க பண்றாங்கடா பேர் வழி அப்படின்னு பண்றது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுட்டு பிரேக் பண்ணணும். அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ் பதிலா என்ன வைக்கிறது? பர்சனல் வெஞ்சன்ஸ் பதிலா நான் வச்ச விஷயம், இத்தனை காலமும் வெளி உலகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ந்த பத்திரிகைகள், அந்த செய்திகள், இதுதான் அவன் தாய் தந்தை. இந்த செய்திகள் தான் தாய் தந்தை. நான் ஏற்பட்ட உணர்வு எனக்கு என்ன, ஏன்னா எனக்கெல்லாம் தோணுது, இன்னைக்கு செய்திகளை படிச்சு வர கோவமே போதுமே, இதுக்கு எதுக்கு அப்பாவை கொண்டாங்க, தங்கச்சி கற்பழிச்சாங்க, எதுக்கு எனக்கு புரியலையே. தினசரி பார்க்குற கோவமே போதுமே ஒருத்தர் நல்லது பண்றதுக்கு. ஏன்டா தப்பு பண்றவன்ட்ட காரணம் கேட்க மாட்டேன், நல்லா பண்ண மாட்டேன், ஏன்டா நல்ல பண்ண காரணம் கேட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தை உள்ள வைக்கணும். அது எல்லாத்தையும் சரி செய்யும் நினைச்சேன் நான். அதுதான் இன்னைக்கு அவ்வளவு பெருசா கொண்டாடப்படுது. ஒரு ஹீரோ வில்லனை இது வரைக்கும் பார்க்காத ஒரு 2 பேரை பார்த்தோங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட், இங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க என்னை நம்பி வந்தாங்க. அவங்க யாரும் நினைக்கல ரீமேக் ராஜான்னு சொல்லிட்டு. தம்பி ரமேஷ் சார், ரொம்ப நன்றி சார். நான் வந்து இவங்க யார்கிட்டயுமே வந்து நடிகர்களுக்காக மட்டுமே ரிலேஷன் கிடையாது. நிறைய எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே வசனத்துல இருந்து சரி, தம்பி இது பண்ணிக்கலாம் தம்பி சார், ஐயோ நான்லாம் இப்படி ஒரு கேரக்டர் இங்க உலகத்துல இருக்கான்னு தெரியும், அப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்க ரூபம் கொடுத்துட்டீங்க நினைக்கவே நானும் நினைக்கல. நான் உலகத்தின் அதிபுத்திசாலி சித்தார்த் அபிமன்யு, உலகத்தின் அடிமுட்டால் செங்கல்வராயன் அப்படின்னு தான் நினைச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கும் நினைச்சது. அதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்த உடனே சார் அப்படியே யார்ட்டையும் பேச மாட்டாரு, அப்படியே ரொம்ப அப்படியே உடல் முடியெல்லாம் மாறிடும். அப்படியே ஷார்ட் வரதுக்கு 1 மணி நேரம் இருக்கும். அதுல போய் அப்படியே அதே மூட்லயே இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்ன இவ்வளோ இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு ரவி சொன்னான், நான் நேஷனல் அவார்டுண்ணா அப்படின்னா. அதெல்லாம்
சும்மாவா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே ஒவ்வொரு இருக்கக்கூடிய சின்ன கதாபாத்திரத்தின் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு உணர்ச்சியை காமிச்ச சத்தியமா சார் அண்ணன் ரொம்ப மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிண்ணே. என் கதைக்கு என் எண்ணத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும். இதோ ராகுல் இல்லை, கணேஷ் வெங்கட்ராம், ஹரிஷ் உத்தமன், சரண், காலேஷ்லாம் வந்து எங்கள் வீட்டு நெய்பர். என்னமோ ஒரு நாள் ஆஃபீஸ் வந்துட்டு ஏதோ ஹிந்தியா சம்திங் ஹிந்தி டைலாக் பேசி ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் நடிச்சு காமிச்சான். அது எப்பயோ 3 வருஷம் முன்னாடி நடிச்சு காமிச்சான். எனக்கு திடீர்னு ஷூட்டிங்கில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ் ஆகிட்டாங்க, வரல. ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா அடுத்த நாள் ஷூட்டிங்கு. காலேஜ் எங்கே இருக்க? அங்கே தான். வா நாளைக்கு வரியா? வந்தேன். உடனே வந்தான். அங்கேயே சீன் சொன்னேன். ரொம்ப சின்ன கேட்டதில் அருமையாக நடிச்சு கொடுத்தேன். சூப்பர்பா. அரவிந்த் சாமி சார் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், எல்லாருடைய அறிவையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். எல்லாருடைய அறிவையும். நான் அறிவாளி கிடையாது, நான் ஒரு உழைப்பாளி. நான் ஒத்துப்பேன். நான் இந்த படத்துக்கு உழைச்சேன், இது ஜெயிச்சுது. அடுத்த படத்துக்கு உழைச்சா அடுத்த படம் ஜெயிக்கும். இது வந்து மேஜிக்லாம் கிடையாது. திடீர்னு வந்து 2-3 பேர் சார் எங்களுக்கு ஸ்க்ரீன் ஒரு டவுட் இருக்குது, ஸ்க்ரீன் பிள்ளை சொல்லி தரீங்களா எனக்கு கேட்டால், இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து திடீர்னு ஒரு மரியாதை, அதீதமான மரியாதை வருது. அதுக்கும் நான் தகுதியானவன் கிடையாது. எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைக்கு அது எனக்கு என்னை காப்பாற்றிய சினிமாவுக்கு நான் லவ் பண்ணி நினைச்ச ஒரே ஒரு எண்ணம் தான் இது. ஹீரோயின் நயன்தாரா இங்கே வர முடியல. அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா படம் பார்த்துட்டு அவங்களால நம்ப முடியல, நம்ம பண்ண படமா இது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமா அவங்களுக்கு. விட்டா அதே மாதிரி இந்த படம் வந்து நான் கூட நினைச்சேன் கொஞ்சம் கேமராலாம் ஆட்டிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போதான் வந்து ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஆட்டவே விடலை கேமராமேன் ராஞ்சி சார். அது ஆட்டாதனால தான் இன்னைக்கு பல விஷயங்களை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரையும். ஏன்னா இந்த படத்துக்கு இன்னைக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு லுக் கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்டைலிஷான ஒரு, அதாவது மோஸ்ட் ஸ்டைலிஷான ஃபிலிம்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கையாண்ட ஒரு அழகான படம் போது அதுக்கு ராம்ஜி சாரோடைய அந்த ஒரு பெரிய ஒரு பக்குவம் அது காரணம். மீண்டும் மீண்டும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் பேசிட்டே இருப்பேன். அவ்வளோ உணர்வு பொட்டலமாக நான் இருக்கேன். ஏன்னா இப்படி அதாவது நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் பயந்தவமாக தான் தெரியும் வெளியே. அது காரணம் நான் வந்து அந்த கடல் மாதிரி இருக்கிற சினிமா பார்த்து பயப்படுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் பயப்படுறோம் கிடையாது. எனக்கு சினிமானா பெரிய விஷயமாச்சு. அவன் காலை தூக்கி விட்டு போகும்போது ஏதோ சாதாரண விஷயம் நினைச்சிட்டு ஏதோ தில்ல போறானுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சினிமா, அது எப்படி ஏன் இவ்வளோ தெனாவட்டா பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு நினைப்பேன் சில இடங்களில். எனக்கு பயம்தான், நான் பயந்தவன் தான். நான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளுக்கும் நம்ம தமிழ் சினிமா உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க படங்களையும் பார்த்து பயந்தவன். நம்ம என்னைக்கே அப்படி பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பேச வந்து நமக்கு வந்து தயக்கம் தான். அதை பண்ண இதை பண்ண சொல்லி தயக்கம் தான். ஆனால் என்னுடைய தைரியத்தை தொழில காட்டணும்னு நினைப்பேன். அதுல இல்லை. இன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஒரு உற்சாகம், இன்னும் சுதந்திரத்தோட, இது வரைக்கும் டென்ஷனா லவ் பண்ணிருந்தேன் சினிமாவை, இனிமேல் சுதந்திரமா லவ் பண்ண போறேன். பெரிய சேலஞ்ச் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, இன்னும் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி. அந்த சேலஞ்சு நான் உயிருக்கும் வரை எங்கள் அப்பாவுடைய பேரை காப்பாற்றுற மாதிரியும் சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச என்னோட லவ் கமிட்மெண்ட். தனி ஒருவன் எதை சம்பாதிக்கவில்லையோ ஒட்டுமொத்தமாக மக்களை சம்பாதித்து கொண்டது. இந்த மக்களை தனி ஒருவன் என்ற ஒரு படம் சம்பாதிப்பதற்கு மூல காரணம் இந்த 3 பேர் தான். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம். அவர்கள் இதுவரை எந்த ஊடகத்திலும் இந்த படைப்பை பற்றி நெகட்டிவான ஒரு சிறிய கருத்தை கூட எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை என்கிற பொழுது இந்த படத்தினுடைய உயர்வு தெரிகிறது. அதற்காக இந்த படத்தில் சம்பந்தப்பட்டவர் என்று இல்லை, ஒரு தமிழ் பட ரசிகன் என்ற கோணத்தில் மறுபடியும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனி ஒருவன் ரீமேக் படங்கள், எனக்கு குரல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன் தப்பா வச்சுக்காதீங்க. ரீமேக் படங்களை மட்டும்தான் ராஜா எடுக்க முடியும்.
என்ற ஒரு கருத்து பரவி கிடந்த ஒரு சூழலில் அந்த கருத்தை நான் உடைத்தே தீருவேன் என்று வெறி கொண்ட வேங்கையாக ஒரு அற்புதமான, அதே நேரத்தில் வெகுஜன மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்து தான் மட்டும் இதை செய்துவிட முடியாது என்ற தன்னடக்கத்தோடு சுபா என்ற அற்புதமான எழுத்தாளர்கள், வெற்றிகரமான எழுத்தாளர்களை வளமாகவும் இடமாகவும் அமைத்து கொண்டு ஒரு அற்புதமான ஸ்கிரீன் பிளே, அர்த்தம் புரிந்த வசனங்கள். நானே நடித்த படங்களை பார்ப்பதற்கான சூழல் கிடையாது. நானே அடிக்கடி சொல்வதுனால இப்போ 10 வயசில் பாஸ் ஆகிட்டு ஓடிக்கிட்டே தெரியணும். ஆனால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தேன். பார்க்கிறபோது என்னை மறந்து நான் எப்படி இளம் வயதில் புரட்சி தலைவர் அவர்களுடைய படங்களையும் சிவாஜி அவர்களுடைய படங்களை பார்த்துவிட்டு ஒரு சினிமா தியேட்டரில் நான் கையெட்டி ரசித்தேனோ அதே போன்ற உணர்வை நான் என் மனைவியோடு அமர்ந்து பார்த்த பொழுது அடைந்தேன். அதற்கு காரணம் 1, 2 என்று சொல்லிவிட முடியாது. மோகன் ராஜா தந்தை மீது அளப்பரிய ஒரு அன்பு கொண்டவன், தம்பியை ரசிப்பவன், மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவன், முகம் சுளிக்காமல் மக்களை மகிழ்வுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்டின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை நான் கதை சொல்கிறதுக்காக என்னை அழைச்ச பொழுது அண்ணன் அப்படின்னா ஏதோ ஒரு கேரக்டர் காமெடி சொல்ல போகிறார் போல இருக்குது. ஜெயம் ராஜா ஒரு அற்புதமான இயக்குனர், அது குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளுக்குமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குடும்பப்பாங்கான படங்கள் எடுக்கிற ஒரு அற்புதமான இயக்குனர். நான் பார்க்குற பொழுது சரி, எப்பா எல்லா காம்பவுண்ட்லையும் நம்மளுக்கு தாவி குதிக்க வைக்கிறேன், உங்கள் காம்பவுண்டில் எப்பப்பா தாவி குதிக்க போகிறேன் கேட்டதுண்டு. அழைச்சாரு, சொன்னார். சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்க பொழுது ஓ ஜெயம் ரவியோட ஃபாதர் ரோல் போல இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டு. ஷாக் ஆனேன். என்னையா ஸ்கிரீன் பிளே எப்பா பண்ணுறப்பா அவன். எனக்கு இந்த வயதில் ஒரு கதாநாயகனுக்கு தந்தையாக நடித்து விட்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு யாருக்கு அப்பா நடிக்கலாம் அந்த பயம் உண்டு. அதனால கதாநாயகனுக்கு தந்தையாக நடிப்பதற்கு நான் கொஞ்சம் யோசிப்பதுண்டு. ஆனால் அரவிந்த்சாமி ஆனழகன் அந்த ஒரு கேரக்டருக்கு அப்பா, இது ஒரு சேலஞ்சை எடுத்துகிட்டு பண்ணேன். அதற்கான காரணம் நான் அரவிந்த்சாமியை பார்க்கல, அந்த கேரக்டரை சொல்லி வர்ற பொழுது அந்த கதாபாத்திரத்துக்கு தந்தை அப்படின்ற பொழுது ரொம்ப ரசித்து இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு போர்ஷன் எவ்வளவு அப்படின்லாம் தெரியாது, எனக்கு கொடுத்தது சரியாக செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இந்த படைப்புக்கு நான் வந்துவிடணும், அதை மட்டும் நான் உறுதியாகிட்டேன். அதற்கு அடுத்தாற்போல் இந்த அகோரம் கன்சனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தம்பி வெங்கட், மாரியப்பன், விசு போன்றவர்களெல்லாம் அழைக்க நான் அதுக்குள்ளே வந்தேன். வந்த பிறகு படத்தில் நான் ரொம்ப ரசித்த விஷயம் என்னன்னா, ஒரு 4 சகோதரர்கள் காதல் கோட்டை படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே ஒரு காட்சியில் நடித்தவன் 2 காட்சியில் நடித்தவன் பேசப்பட்டான். அதே தான் அந்த தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றபொழுது 2 காட்சியில் நடித்தவர்களும் 1 காட்சி நடித்தவரும் என்னை போட்ட ஒரு காம்பேக்டான எல்லாருக்குமே சரியான ஒரு தேனியை கொடுத்துருந்தார். அதான் சொல்லுற மாதிரி இது இயக்குனருடைய படம். அதான் அதை நான் ரசித்து பார்த்தது என்னன்னா, ஜெயம் ரவி ஒரு ஃபேமிலி ஓரியன்டா, அப்பாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு புள்ள, ஒரு காதலிக்கிட்ட அன்பு ப்ளே பண்ணுறவர், அம்மா கிட்ட அன்பு செலுத்துறவர், தங்கச்சி மேலே பாசம் செலுத்து, ரைட்டு. இது ஒரு சூப்பர் ஸ்டார்னு நடிக்கலாம், யார் வேணாலும் நடிக்கலாம். ஆனால் அந்த வசன உதிர்ப்பில் அந்த வசனத்தை பிரயோகப்படுத்துகிற பொழுது யாராவது கிரிட்டிக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. ரொம்ப ஒரு மாதிரியான களம். ரவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், அந்த மித்ரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அர்த்தம் பொதிந்த ஒரு வசனங்களை, ஒரு அடக்கி இருக்கப்பட்ட ஒரு மக்களுடைய ஒட்டுமொத்த வசனங்களை அள்ளி எழிகின்ற பொழுது எல்லாம் பேசுறாருப்பா. ஒரு ஆள் ஒரு பாடலுக்கு ஒரு காட்சி ஒரு ஆள் கூட எந்திரிக்கல. காரணம் அந்த ரவி வசனங்களை இந்த பிரயோகப்படுத்துறது. ஆத்மாவிலிருந்து அந்த வசனத்தை பேசின அந்த பாங்க நான் பார்த்தேன். ரவி தப்பு தான் சொன்னேன், அடுத்த படத்துல கூப்பிடுறாங்க அதை பத்தி இல்லை. இது ரவி வசனத்தை பேசுனதை ரசிச்சினேன். தமிழ் ஆர்வலன் என்ற ஒரு அடிப்படையில், தம்பி என்னப்பா இப்படி வசனத்தை பேசுற, இங்கேருந்து உந்தி கமலத்திலேருந்து அப்படி அள்ளி அடிக்கிறேன், ஒவ்வொரு லாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ புரிஞ்சுட்டு ஆஹா, இந்த பிள்ளையை நம்பி, ஜெயம் ரவியை நம்பி எந்த கதாபாத்திரத்தை என்ன ஒரு விஷயம் தான், எந்த ஒரு கேரக்டரையும் தைரியமாக படைப்பாளிகளிடமே தைரியத்தோடு செயல்படலாம். அதே போல 2-3 படங்கள் நடிச்சிட்டு இருக்கு தம்பி ரவி. ஆனால் இந்த படம் அண்ணன் வெற்றி பெற்று தீர வேண்டும். இது ஒரு குடும்பத்தின் சூழல் மட்டுமல்ல, அகோரம் என்ற ஒரு விருட்சம், அந்த ஒரு கன்சர்னுக்கு இந்த படம் கொடுத்த வெற்றி என்பது அடுத்தடுத்து நிறைய படங்கள் எடுப்பாங்க, சினிமா நல்லா இருக்கும். இவ்வளவு விஷயங்களை உள்ளே அடக்கி கொண்டு 2 வருட காலம் இந்த படைப்புக்காக வருகிற பொழுது கூட ஓட்டுநர் சொன்னார், சார் நாங்கள் எங்கள் முதலாளி ஜெயிக்கணும் கூட நினைக்கல சார், ஜெயம் ராஜா சார் ஜெயிக்கணும் சார், அவர் ஜெயிக்கிறதுக்கா சார், ஜெயம் ராஜா சார் ஜெயிக்கணும் சார். ஒரு ஓட்டுநர் என் வீட்டில் அழைச்சிட்டு வந்தார், என்கிட்ட வண்டியில் ஓட்டுட்டு இருந்தாங்க.
அவர் சொல் தன்னை மீறி 2 வருஷம் அப்படி 2 வருஷம் சார் அவர் பட்டாப்பார் சார், தனியாக பேசுவார் சார், அப்பாவோட பேசுவார் சார், அரவிந்த்சாமி வீட்டுக்கு போயிடுவார் சார், அங்கே 2 மணி நேரம் பேசுவார் சார், ரவியை கூப்பிடுவார் சார், அவர்கிட்ட தனியாக பேசுவார் சார், அப்பா ஒரு மிட்-நைட் 2 o'clock வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க சார். டேய் அப்படி இல்லடா ராஜா கண்ணா இப்படி இல்லைப்பா, அதுக்கு நான் எதுக்காக வச்சிருக்கேன்னா மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற விஷயம் தமிழில் தன்னை நம்பி கொடுத்த ஒரு பொறுப்பில் நான் வெற்றியை பெற்று மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம். அதே போல உயிர் கொண்ட கதை தனக்கு தகுதியான விஷயங்களை அதுவே தேடிக்கொள்ளும் சொல்லுவாங்க. அந்த வகையில தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்னைக்கு இசை உலகத்தினுடைய செல்ல குழந்தை ஆதி சேட்டக்காரன் அதை பாடல் கொடுத்துடலாம். ஆனா இது முதிர்வு பெற்ற ஒரு திரைக்கதை களம். இதற்குள் ரீரிகார்டிங் இந்த பையன் என்ன பண்ண போறான்னா உள்ளபடிக்க பயந்துட்டு இருந்தேன். கதை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டாச்சுப்பா, ரீரிகார்டிங் மிகப்பெரிய விஷயமாச்சு. அது எப்படி படத்தை பார்த்துட்டு உள்ளபடிக்க ஆதி ரொம்ப அற்புதம்ப்பா, ரீரிகார்டிங்ப்பா, சாங் டியூன் என்கிட்ட இப்போ அடிச்சு விட்டுறலாம், எல்லாம் தாத்தாவெல்லாம் கொடுத்து வச்சு போயிருக்காங்க, டியூன் அடிச்சு விட்டு போயிடலாம். ஆனால் ரீரிகார்டிங்கை மாட்டிக்கும்ல. மேலே இருக்கார் பாரு ராமத்தி ஐயா, அந்த எம்எஸ்வி ஐயா போட்டு கொடுத்த ஏரியா ஏதோ 2 தூக்கி அடிச்சு விட்டு போயிடலாம். ஆனால் ரீரிகார்டிங்ன்றது உன்னுடைய திறமையை பார்த்து ரொம்ப ரசித்தேன். அதே போல் இந்த படத்தில் பங்கு பெற்ற அன்பு சகோதரர்கள் 4 பேர், இந்த 4 பேர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. ஒரு தமிழினுடைய சிந்தனை, ஒரு தமிழர்களுடைய கூட்டு முயற்சி ஒட்டுமொத்த இந்தியாவை திருப்பி பார்க்க வந்திருக்கிறது. அதுதான் இந்த சினிமா பெற்றிருக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த வட இந்தியாவை சேர்ந்த முன்னணி நடிகர்கள்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. தெலுங்கில் யார் நடிக்க போறா, கன்னடத்தில் யார் நடிக்க போறா, இப்படி ஒரு போட்டி போட்டு இந்த படத்தை தனது குழந்தையாக கொண்டாட போகுது அளவுக்கு இந்த தகுதியுள்ள ஒரு படத்தில் நானும் பங்கு பெற்றிருக்கிறது எனக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம், 3வது படம். ஃபஸ்ட்டு 2 படம் தெரிஞ்சோ தெரியாமலோ பாட்டெலாம் ஹிட் ஆகி நல்லா பேசப்பட்டுருச்சு. ஆனால் இந்த படம் வந்து 3வது படங்கிறப்ப அதுவும் எக்ஸ்பிரிமெண்டலாக ராஜா நானோன்னு நான் முதல்ல போனது வந்து ஓகே 2 குத்துப்பாட்டு இருக்கும், செம்ம கமர்ஷியலாக ஏதாவது இப்போ செம்ம ஜாலியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போனேன். திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார். அதெல்லாம் அடுத்த படத்தில் பண்ணிக்கோ. இந்த படத்தில் வந்து முழுக்க இப்போ பாட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக படத்தில் பாட்டே கிடையாது, வெறும் பிஜிஎம் தான். இந்த பிஜிஎம்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னோடனே நம்மள பிஜிஎம்காக கூப்பிட்டுருக்காரு, ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னு ஒரு ஃபீல், என்ன எப்படி ஒரு நம்பினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் போனேன். பட் அவர் வந்து என்கிட்ட சொன்னதே வந்து உன் படத்தை பார்த்துலாம் நான் கூப்பிடல, உன் ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் நான் கேட்டிருக்கேன், அதில் வந்து மனிதன் தமிழன் தமிழன்டான்னு அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம், அதுவும் உன் மூஞ்சி வேணா பாரதியார் மூஞ்சி தான் அப்படின்னு சொல்லி உன் லோகோலெல்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த பாரதிக்கு பின்னாடி ஒரு கண்டிப்பாக ஒரு அடையாளம் இருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் வந்து உடனே ஒரு மாதிரி எமோஷ்னலாக டச் ஆகி அப்போ தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த 3 மாதம் இந்த படம் இன்னைக்கு வந்து பிஜிஎம்லாம் வந்து பயங்கரமாக பேசப்படுறது, தேட்டரில் வந்து பயங்கரமாக எல்லாம் கிளாப் தட்டுறப்பெல்லாம் பிஜிஎம் சூப்பர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சாங்ஸ் ரிலீஸ் ஆனோடனே ஒரு 1 ஹவரில் ஐடியூன்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ சாங்ஸ் எப்போம்போல் ஓகே நம்ம சாங் எப்படி ஹிட் ஆகிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலில் இருந்தாலும் பிஜிஎம் வந்து சொல்லி ஒரு மியூசிஷியனாக எனக்கு ஒரு வெற்றியை தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் அதுவும் என்னோட ஹேட்ரிக், 3வது படத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ராஜானாவை தான் போய் சேரும். ஏன்னா வந்துட்டு ஒரு நாளும் ரீரெக்கார்டிங்கில், ஏன்னா நாங்கள் இந்த பாட்டாகவே ஃபஸ்ட் ஆரம்பிக்கல, ஃபுல்லாகவே படத்தை எடுத்துகிட்டு வந்து படம் போட்டுட்டு ரீரெக்கார்டிங் ஆரம்பிச்சு அதுலேருந்து தான் ஒரு பாட்டாக கொண்டு வந்தோம். ஸோ வந்துட்டு இது ஒரு வித்தியாசமான ப்ராசஸ், எக்ஸ்பெரிமெண்டலான ப்ராசஸ். ஏன்னா ஹிட்டு பாட்டு ஈஸியாக எப்படியோ ஹிட்டு பாட்டுன்னு ஒரு பாட்டை வந்து ஹிட்டாக கொண்டு வந்துடலாம். பட் ரீரெக்கார்டிங்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு பாட்டு பண்ணி அதை ஹிட்டாக்குறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம். ஸோ ரொம்ப பயந்தோம். பட் இன்னைக்கு வந்து பயங்கரமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அரவிந்த் சாமி சார் பிஜிஎம்லாம் வந்து தேட்டரில் பயங்கரம். இன்றைக்கி நிறைய பேர் நெட்டில் அதை வந்து பற்றிலாம் போடுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மியூசிஷியனாக ஜெயிச்சிட்டோன்னா இந்த படத்தில் வந்து ஸோ அதனால் இந்த படத்தோட தனி ஒருவன் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜானா. ஏன்னா என்ன இதில் ஒரு கெத்துனா ராஜா வந்து ரீமேக் தான் எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ராஜானாவோட படத்தை நிறைய பேர் ரீமேக் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அவரோட மாஸ் அதில் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரவீனா, ஏன்னா அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தராக ஆகிட்டேன். வீட்டுக்கெலாம் படம் ரிலீஸ் அன்றைக்கி ரவீனா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ நிறைய இனிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் வந்து நானும் ஒருத்தன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு படம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னி. அண்டு இந்த படத்தில் வந்து கணேஷ்னா, ஸ்ரீச்சரண்ணா, ஹரீஷ்னா, அப்புறம் ராகுல்னா அவர் வரல, இவங்க எல்லாரும். அப்புறம் எனக்கு படத்தோட ஃபேவரட் கேரக்டர் வந்து தம்பிராமையா சார். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ராஜானாட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்த கேரக்டர் செம்மையாக இருக்குண்ணான்னு. அண்ட் இன்னைக்கு வரல எங்களோட பிக் ப்ரோ அரவிந்த் சாமி அவர்கள். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி. அப்புறம் சுபா எழுத்தாளர்கள், அவங்க வந்து தினமும் அப்போ வரப்பெல்லாம் வந்து கை கொடுத்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஹைனா அப்படின்னு
எக்ஸ்ட்ரானரி ஸ்க்ரீன் ப்ளே. அது தெரில எனக்கு என்ன சொல்கிறதுன்னு. ரொம்ப நன்றி. என்னோட ஊடகங்கள் 2 படம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹேட்ரிக் அடிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஊடகங்கள். ஸோ மீடியா இல்லாமல் வந்துட்டு எதுவும் கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஸோ என்னோட 2 இந்த ஹேட்ரிக் அப்படிங்கிறது காரணமே மீடியா மற்றும் ரசிகர்கள். ஸோ உங்கள் அன்புனால நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இனிமேலும் நிறைய படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. அண்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஏஜிஎஸ் சினிமாஸ் எமோஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் எதுவும் கோச்சிக்காமல் இன்னும் நல்லா புஷ் பண்ணாங்க. ஸோ அகோரம் சார், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் வெங்கட் மாணிக்கம், மாரியப்பன், விச்சு, நாங்கள் ஒரு பெரிய டீம். ஸோ இவ்வளோ பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த படம் எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக, தனி ஒருவனாலும் பல தனி ஒருவன்கள் சேர்ந்து உருவாக்கிய தனி ஒருவன் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஒரு தனி ஒருவனாக மக்கள் போய் அதை பார்த்து பாராட்டுறாங்க, அவங்க படமாக கொண்டாடுறாங்கங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சமீபத்தில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷரத் உன்னை போல் ஒருவனில் அசிஸ்டன்ட் இருந்தார். இப்போ கோ2 பண்ணுறாரு பாபி சினிமா கூட. அவர் படம் பார்த்துட்டு என்ன மெசேஜ் பண்ணார், கணேஷ் இந்த படம் பார்த்துட்டு ராஜா சார் ஹேஸ் கிவன் கான்ஃபிடன்ஸ் டு ஆல் யங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தட் நாங்கள் ஒரு கதையில் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுவோம்னா வி டோன்ட் ஹேவ் டு பேண்டர் டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். தேவையில்லாமல் ஒரு சாங், வில்லனுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு திங், ஹீரோக்கு ஒரு பில்டப் அப்படி இல்லாமல் கூட சொல்ல போகிற விஷயம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட எடுத்தோம்னா, ஒரு ஆனஸ்டியோட எடுத்தோம்னா கண்டிப்பாக படம் ஜெயிக்கும் அண்ட் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ராஜா சார் ஹஸ் கிவன் அஸ் தட் கான்ஃபிடன்ஸ். நான் ஷரத் சொன்னார், ஐ ஷேர்ட் இட் வித் ராஜா சார். ஈவன் நாயகி படத்தோட டைரக்டர் புது இயக்குனர் கோவி சார் கூட he saw it, he said the same thing. I'm not going to make any compromises in my film, I'm going with this vision. Raja sir has given me that. So I think for all upcoming directors இது ஒரு benchmark film ஆயிருக்கு for thriller films in Tamil cinema. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இட்ஸ் லைக் சுபா சார் said, definitely a team victory and everybody in this team. இந்த படம்ல லீட் ஆக்டர் இருந்தாலும் not one day he ever showed that he is like the lead or a separate or a banda, nothing. He treated us like brothers, like equals, and hats off to you buddy, love you for that. And I think the chemistry shows on screen, and the scene where and the 5 police officers they walk and come தியேட்டரில் பார்க்கும்போது அந்த கைத்தட்டல், அந்த விசில் அவ்வளோ திருப்தியாக இருந்ததை பார்க்கும்போது. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் ஹஸ் ஹைலைட்டட் டீம் ஒர்க். நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்புறேன், you can earn money in life, you can earn fame in life, you can earn success, but it's more important to earn people. I think I've earned a very good family of 5 brothers. Raja sir being my elder brother, Ravi, Harish, Charan and Rahul, and I think in the relationships will be forever to stay, and the memories that I have will be forever to stay. So very very happy to be here, to be part of this landmark film. சென்னையில் தனி ஒருவனாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, தியேட்டர் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சார் ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் இந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு இட் வாஸ் லைக் எ பிளெஸ்ஸிங். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு 2 வருஷமாக சார் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த படத்தை இப்போது வெளியே கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்தளவுக்கு இந்த படம் பேசப்படுறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடையும் சேர்த்து இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு இங்கே எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது இட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ முதல் முறையாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு நடக்குது வாழ்க்கையில். ஸோ இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு நாற்காலி தந்து இங்கே உட்கார வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். இட் மீன்ஸ் a lot to me. It's just a beginning for me. Please bless me. Thank you. And ரவி அண்ணாவை பற்றி சொல்லணும். அண்ணாவோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே நான் கேரளாவில் இருக்கும்போது ஃபஸ்ட் படம் ஐ வாஸ் இன் ஹை ஸ்கூல். ஸோ அட் தேட் டைம்லேருந்தே நான் ரொம்ப பெரிய ஃபேன். நான் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு சீன் கிடைக்காதா அப்படின்னு என்கிட்ட இருந்தேன். அப்போ தான் ராஜா சார் அந்த சீனை பற்றி சொன்னபோது ஐ வாஸ் ஸோ கிக்ட் அபவுட் இட். எனக்கு ஒரு 4 நாள் தூக்கமே வரல. அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு இன்னும் 4 நாளைக்கு அப்புறம் ஷூட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த 4 நாளும் ராத்திரி என்னால் தூங்கவே முடியல. ஏன்னா எப்படிலாம் நான் நடிப்பேன், எப்படி என்னால் பேச முடியுமா சார் கூட அப்படிங்கிற மாதிரி. பட் தென் ஹி வாஸ் ஸோ கைண்ட், ஸோ ஸ்வீட். ரொம்ப என்ன ஒரு யங்க பிரதராகவே ட்ரீட் பண்ணிக்கிட்டாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி ராஜா சாரும் ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ வெர் நாட் தேர்
I wouldn't have gotten this break into Tamil cinema. மேபி இன்னும் ஒரு நான் எவ்வளோ நாள் வேணாலும் எனக்கு காத்திருக்க வேண்டி வந்திருக்கும். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ராஜா சார் அண்ட் ரவி அண்ணா அண்ட் த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட இந்த படத்தில் பேசப்படுது. சின்ன சின்ன லைன்ஸ் கூட இந்த படத்தில் நிறைய பேர் யோசிச்சு வைக்கிறாங்க. எல்லாருக்கும் மெமரைஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க அந்த லைன்ஸு. நான் இப்போ கூட ஒரு ப்ராக்டிஸ் இப்போ ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எங்க கூட நடிக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு தனியொருவனை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த பிளேயை பற்றி பேசுகிறது ஜாஸ்தி, தனியொருவனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் இந்த படம் கொடுத்துருக்கு. ஐ எம் ஸோ கிளாட் அண்ட் ஹாப்பி தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ராஜா சார் கூப்பிடும்போது நான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், 4 அடி அடிச்சிருங்க சார் அப்படின்ட்டு ராஜா சாரை. ஏன் அப்படின்னா முதல்ல அவரை கூப்பிடும்போது எனக்கு இம்மீடியட்டாக கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அவர் சொன்னார், 2வது வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னார், சரண் நீங்கள் நாளைக்கு பற்றி யோசிக்காதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவல் அப்படின்னாரு. அந்த வேறு லெவல் வந்து இப்போ இன்றைக்கி பேப்பர் ஆட்ஸ் பார்க்கும்போது வேறு லெவல் ஹிட் இது அப்படின்றது இன்றைக்கி தான் புரியுது எனக்கு. ராஜா சார் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இப்போது அவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட பேசப்படணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய கேன்வஸில். சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் யார் ஆக்டர்ஸ்னால் ஜெயம் ரவி சார் இருக்கார். அதுக்கப்புறம் நயன்தாரா இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து நயன்தாராவா அப்படின்லாம் வந்தோம். அப்புறம் அரவிந்த் சாமி சார் இருக்கார் அப்படின்னாங்க. அப்புறம் கணேஷ் வெங்கட்ராம், ஹரிஷ் உத்தமன், தம்பிராமஜியா சார், நாசர் சார் அப்படின்னோடனே நாங்கள் இவ்வளோ பெரிய கேன்வாஸில் நம்ம நோட்டீஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சோம். நாங்கள் எல்லோரும் படம் உள்ளே வந்தோடனே இவ்வளோ பெரிய ஒரு தனித்துவம் ஒவ்வொரு ரோலுக்கும் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் உள்ளே நம்பி வந்தது, ராஜா சார் சொன்னார் நீங்கள் நம்பி வாங்க அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு ராஜா சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, அது ஒரு நிஜமாவே அது ஒரு பிரதர்லி லவ் தான். அது இன்றைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், சார் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பிரதர்ஸை நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு. ரவி சார் வந்து நாங்கள் சீரியஸ்னஸே தெரியாமல் ஷூட்டிங்கில் போயிட்டோம் உள்ள. ஸோ நான் முதல் நாள் ரொம்ப நர்வஸாக அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது நாள்லேருந்து அவர் ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ரெயினாகவே தெரியல, எப்போ நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் நடக்க போகுது, எப்போ ஒருத்தர் பார்த்துப்போம், கலாச்சிக்கிறலாம் எப்படி அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தம்பிராமையா சார், நாசர் சார் சீனியர் ஆக்டர்ஸ் இருக்கும்போது, நாசர் சாரோட நான் கௌரவம் படத்துலலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அவரும் ரொம்ப சீரியஸான பேர் வழி நினச்சிட்டு உள்ளே போனால் பயங்கரமாக ஓட்டுவார். ஸோ தம்பிராமையா சார் அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த ஸ்பீச் கொடுக்குற சீனில் வந்து அதில் மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன். அன்றைக்கி தான் நான் அவர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ அவர் உள்ளே போயிருக்கும்போது நான் உள்ளே வந்துட்டு இருந்தேன் போலீஸ் யூனிஃபார்ம் இதில். சரி, இவர்கிட்ட நம்ம எப்படி ஐஸை பிரேக் பண்ணி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து, யார்ப்பா இது திடீர்னு விக்ரம் பிரபு மாதிரி இருக்காரு அப்படின்னா, நோட் பண்ணுங்கப்பா இப்படிலாம் சொல்கிறாருப்பா தம்பிராமையா சார் நம்மளை பற்றி அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனியர் ஆக்டரும் இவ்வளோ என்கரேஜ் பண்ணி எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணது ஜூனியர் ஆக்டர்ஸு. வி ஃபெல்ட் வெரி குட் அபவுட் இட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது எங்கள் படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்து மேலே எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டீம் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தில். ராஜா சார், எப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறோம் இதுதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், திருப்பி பாட்டு எப்போ அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் அலாட். இது ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ், மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தை. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் ஃபார்மேட் சினிமா வந்து இப்படி ப்ரமோட் பண்ணுறது. அன்றைக்கி கூட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன்னா கிளாப்ஸ் இருக்கும், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன்னா கிளாப்ஸ் இருக்கும், வில்லனுக்கு கிளாப்ஸ் இருக்கும். இப்போ சின்ன சின்ன ஐடியாஸுக்கு கிளாப் தட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து டைரக்டர் தான் ஹீரோ ஆக்சுவலாக படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு அந்த பைக் தேடி போகிற சீன், அந்த வில்லன்ஸை தேடி போகிற சீன், அந்த பைக்கில் தண்ணி ஊற்றுற சீன், ஸோ அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் தட்டும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார் திருப்பி அப்படின்ட்டு. 6 படம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவர் வந்து திருப்பி ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இன்னொரு படம் பண்ணணுன்னா அவர் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் புதுசாக வரவங்க தான் யோசிக்க முடியும் அப்படின்றத தாண்டி, இல்லை நானும் யோசிப்பேன், இப்படியும் ஜெயிப்பேன், அது வேறு மாதிரி ஜெயிப்பேன்றது தான் இது வேறு லெவல் ஹிட். ஸோ இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய படத்தில் நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வாய்ப்பளித்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜா சாருக்கு என்னோட பெரிய நன்றி. 2வது ஏஜிஎஸ்
அவங்களுக்கு என்னோட நன்றிகள். ஃபர்ஸ்ட் நாள் ராஜா சாரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னது, ஹரிஷ் அதெல்லாம் இல்லை, என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். நம்பி வந்தோம், இன்னைக்கு இங்கே இருக்கோம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எங்களை நம்பி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இஸ் ரியலி ஹார்ட்ஃபெல்ட் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இங்கே இருக்கோம், சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜா சார், தென் த காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, அதுக்கப்புறம் மீடியா அண்ட் சேனல் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தனியொருவங்கிறத அந்த பூமி ஸ்டார்ட் ஆச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரிலீஸ் அன்னையிலேருந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். இன்னைக்கு எந்த கார்னரில் எந்த டீ ஷாப் எங்கே போனாலும் தனியொருவன் ஃபீவர் தான். ஸோ ஐ திங்க் அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து ராஜேஷ் சாருக்கு தான் கங்க்ராட்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் எல்லாரும் சொல்ல மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு. ராஜேஷ் சார், ரவி, கணேஷ், சரண், ராகுல் வரல. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாசர் சார், தம்பிராமையா சார், ஆதி, இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க. இதில் நானும் இருக்கல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். Have viewers, for more news and entertainment, log on to redpix.tv.